இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸ்க்கான கேக் ஆர்டர் தான் பார்க்க போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு 2 டேஸ் பிஃபோரே நாங்கள் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என் ஹஸ்பண்ட் எல்லா லோகோ, கிறிஸ்மஸ் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே பிரிண்ட் அவுட் எடுத்து அதெல்லாம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சைட் பை சைட் நம்ம தேவையான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே வந்து சோக்கிங்காக ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம நான் ஆல்கஹாலிக் சோக்கிங்கில் தான் ப்ளம் கேக்ஸ்லாம் ரெடி பண்ண போகிறோம். கேக் ப்ரிப்பேர் பண்ணுற அன்றைக்கி மார்னிங் எந்திரிச்சு எல்லா தேவையான வெசல்ஸ், டின்ஸ், மிக்சிங் பவுல்ஸ், ஸ்பேச்சுலாஸ் எல்லாமே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். டின்ஸ் எல்லாமே நான் லைன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். என்னோட ஓடிஜியில் 2 5 இன்ச் டின் தான் உள்ளார போகும். அதனால் பேட்ச் பை பேட்ச் நான் வந்து பேட்டர் ரெடி பண்ணி பேக் பண்ணி எடுத்துட்டேன். ஈவினிங் 3 o'clock ஆயிடுச்சு இதெல்லாம் முடிக்கிறதுக்கு. நம்ம கூல்டவுன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஸ்டாண்டில் எடுத்து வச்சிருக்கோம். இந்த கேக் கூல்டவுன் ஆனப்புறம் தான் டின்லேருந்து டிமோல் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நான் வந்து 50 பீஸ் டீ கேக்குக்கான ப்ரிப்பரேஷன்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் பேக்கிங்க்கு வச்சுட்டேன். கஸ்டமர் நம்மக்கிட்ட சிங்கிள் பீஸாக 50 பீஸ் வேணுன்றதுனால நாங்கள் ஒவ்வொரு கவர்லையும் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி அதை நல்லா சீல் பண்ணிட்டோம். கூடவே மஃபின்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி அதையும் பேக் பண்ணிட்டோம். செகண்ட் பேட்ச் ஆஃப் டீ கேக்ஸும் ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம இந்த மாதிரி பேக் செஞ்சு நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு அனுப்பிட்டோம். இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே நம்ம கோயம்புத்தூரில் ரெடி பண்ணி சேலத்துக்கு டிஸ்பேச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி தான் அந்த டே முடிஞ்சிச்சு. ஹாப்பி பேக்கிங்.